தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதனின் தீவிர ரசிகர், மருத்துவர். இவர் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு உணவகத்தை திறக்கிறாரு. ராயப்பேட்டையில் உள்ள அந்த உணவகத்துக்கு கேப்டனோட பெயர் வச்சிருக்கிறாரு. கேப்டனோட தீவிர ரசிகர் இவர். கேப்டனின் பல திரைப்படங்களும் சரி, பல ரசிகராக இருந்த இவர் இன்றைய தினம் அதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து மிக சிறப்பாக அந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த அழைப்புக்கு செல்கிறார். எத்தனையோ ரசிகர்களையும் சரி, எவ்வளோ வேறையோ வாழ வச்சிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த். அதுபோல் இன்று அவர் ஓப்பன் பண்ண ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செல்கிறாங்க. கேப்டன் மிஸ் என்ற அங்கே பார்த்தீங்கன்னா அசைவங்கள் எல்லாமே இருக்குது, எல்லா சாப்பாடுமே இருக்குது. 119 ரூபா ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அங்கே சென்றீங்கன்னா எல்லோரும் அங்கே போய் சாப்பிடுங்க. இன்றைய தினம் என்பது மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய வேண்டும். அந்த ஹோட்டல் கேப்டன் மெஸ் என்றாலே அதிக ரசிகர்களும் சரி, அதிக பேர்கள் வருவார்கள். மிக அருமையாக நல்லுணவுகள் கொடுக்கப்படும். ஐயா மருத்துவர் அவர்கள் நல்லா படித்தவர், கேப்டனோட ரசிகராக இருந்த இவர் இன்றைக்கு அந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணுறாரு. மிக சிறப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டதை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு போட்டிருக்காங்க. மிக சிறப்பான ஒன்றாக கேப்டன் விஜயகாந்த். அந்த சாப்பாடு என்றாலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதுபோல் அந்த உணவகம் இன்று ஓப்பன் ஆகி மிக அருமையாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுவோம். கேப்டன் உணவகம் என்ற மிக அருமையான ஒரு ரசிகர் தொடங்குகிறாரு. இன்றைய தினத்தில் பிரேமலதா அவர்கள் சென்று